ஒரு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் இவ்வளவு எமோஷனல் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ரீசெண்டா ஒரு சிஸ்டர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணிருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்காக பர்சனலா ஒரு சாங் எழுதி பாடணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நானும் அவங்க கிட்ட மத்த டீடைல்ஸ்லாம் பேசிட்டு அவங்களோட உட்பியோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு அவர் மேல எவ்வளவு லவ் இருக்குன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பாட்டையும் எழுதிட்டேன். சம்பவத்தை பண்ண போற அன்னைக்கு போற வழியில இருக்கிற டிராஃபிக் எல்லாம் தாண்டி ஒரு ரோஸையும் கேட்ச் அப் பண்ணிட்டு லொகேஷனுக்கு போய் சேர்ந்துட்டேன். இந்த சர்ப்ரைஸ்க்கு ஆல்ரெடி நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன். அதனால நானா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, காமிச்சு கொடுத்துறாதீங்க அந்த சிஸ்டர் கிட்டயும் சொல்லிட்டேன். உட்காந்துட்டு இருக்காங்க கப்பல். டொமினிக் கரெக்டா? என்ன தெரியலையா? டொமினிக் என்ன தெரியலையா? நீங்க அம்பத்தூர்ல தானே இருக்கீங்க. என்ன டொமினிக் மறந்துட்டீங்களா? அவரு தாங்க சொல்லணும். உங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாமா டொமினிக்? ஹே டொமினிக் உன்னால உயிர் வாழ மறந்தாலே. நான் பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே அவருக்கு புரிஞ்சிடுச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே அவங்க ரொம்ப பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க 5 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க அவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் இந்த மாதிரி கல்யாணத்துக்காக ரொம்ப நாளா ஃபைட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கப்பலை வந்து கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. அவங்களுக்கு இது மோட்டிவேஷனலா இருக்கும். கடைசியில அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நான் அங்க எஸ் ஆயிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது நானும் எமோஷனல் ஆயிட்டேன்ட்டு. கேமராமேன் அதை விட எமோஷனலா இருந்தான். இதே மாதிரி சர்ப்ரைசஸ் நீங்களும் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஎம் பண்ணுங்க.